நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுத்து விட்டார். நான் என்ன கேட்கிறேன், ஒரு அரசியல் கட்சியாக பார்க்கக்கூடாது, ஒரு அரசு நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறதா இல்லையா? நீங்க நீதிபதி ஒருத்தர் தூக்கில போடுங்கன்னு தீர்ப்பு கொடுத்துருக்காருன்னு வைங்க, மரியாதைக்குரிய முதலமைச்சர் கொஞ்சம் வெயிட்டும் கூட பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவன் செத்தவனை திருப்பி கூட்டிகிட்டு வர முடியாது. ஆனால் நீதிபதி என்ன கொடுக்குறாரு, தீபம் ஏற்றுங்கிறார். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை யாருக்கும் சொல்லாமல் இஸ்லாமிய மக்கள் அங்கே எங்காவது நின்று எதிர்த்தாங்களா? ஒருவர் கூட எதிர்க்கல. அங்கே ஒரு எதிர்ப்பே இல்லை. தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது, நீதிபதி கொடுத்த தீர்ப்பை நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம்னு முடிவெடுக்குது. இது பிழைன்னு அதிமுக சொல்லுது. நீங்கள் அங்கே தீபத்தை ஏற்றிட்டு அப்பீலுக்கு போங்க, தப்பே இல்லை. அப்பீலுக்கு போய் அடுத்த ஆண்டிலிருந்து தீபம் அங்கே ஏற்றக்கூடாது, இங்கே தான் ஏற்றணும்னு தீர்ப்பு கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு. அப்ப இந்த அரசியல் கட்சி, இன்னொரு அரசியல் கட்சி, இந்த மதம், இன்னொரு மதம், அந்த பேச்சே வேண்டாம். சட்டம் என்ன சொல்லுகிறது? சட்டத்தினுடைய தீர்ப்பை சொல்ல காத்திருக்கிற நீதிபதிகள் என்ன சொல்லுகிறார்கள்? எனக்கு ஒரு நீதிபதி பிடிக்கும்னா அவர் சொன்னதை நான் ஏற்றுக்கிறது. எனக்கு ஒரு நீதிபதி பிடிக்காதுன்னா அதை நான் நிறைவேற்ற மாட்டேன், மக்கள் உரிமை, மாநில உரிமை. இது தப்புன்னு சொல்றோம். தேர்தல் வருகிற நேரத்தில் இரண்டு சமூகங்களுக்கு இடையிலே சண்டையை மூட்டி விடுவதன் மூலமாக சிறுபான்மையினர் வாக்குகள் அறுவடை செய்யப்படுவதற்கு திமுக முயற்சிக்கிற நேரத்தில் நாங்களும் அந்த களத்தில் இறங்கி கொண்டு ஊனு கத்தி உணர்ச்சி ஏற்றி மக்களை நாங்கள் பிளவுபடுத்த விரும்பவில்லை. நாங்கள் சட்டத்தின் பாதையில் நடங்கள் என்று சொல்லுகிறோம். அதிமுக நிலைப்பாடு இதுதான். சட்டத்தின் ஆட்சி, சட்டத்தை பாதுகாக்கிற ஆட்சி அதிமுக. 2017 அதிமுக ஆட்சியில தான் இந்த வழக்கு வந்தப்போ உங்களுடைய ஸ்டாண்ட் எப்படி இருந்தது? இன்னைக்கு என்ன எடுத்தாங்களோ அரசு, அது மாதிரி தானே நீங்களும் பல முறை வழக்கு வந்திருக்கு. அதிமுக நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்தாமல் இல்லை. நீதிமன்றத்தில் எங்க வழக்கறிஞர்கள் வாதாடி இருக்காங்க, அது சட்டப்படியான உரிமை. நீதிபதி தீர்ப்பை கொடுத்த பிறகு அந்த தீர்ப்பை அமுல்படுத்துகிற இடத்திலே ஒரு அரசு இருக்கிறது. அதைத்தான் நீங்க அரசியலமைப்பு சட்டத்தின் மேல சத்தியம் பண்ணிட்டு வர்றீங்க முதலமைச்சரா. அதை நீங்கள் தவிர்த்தது மிகப்பெரிய பிழை. நீங்கள் திட்டமிட்டே இந்த கலவரத்தை உருவாக்கி பெரிதாக்க நினைத்தீர்கள். நல்ல வேளை இது தமிழ்நாடு சனாதன எதிர்ப்பாளர்களால் நிறைந்திருக்கிற நாடு. இஸ்லாமிய மக்களும் இந்து மக்களும் சகிப்புத்தன்மையோடு வாழுகிற இடமாக இருக்கிற காரணத்தால் தப்பித்தது. இல்லை என்றால் திமுகவின் திட்டம் வெற்றி பெற்றிருக்கும். அதுதான் எங்களுடைய